இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் அப்படிங்கிறது மிகப்பெரிய திருவிழா அப்படின்னே சொல்லலாம். இருந்தும் கூட பாகிஸ்தான் இந்தியா கூட நாங்க விளையாட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் ஐசிசி 2020 வேர்ல்டு கப் தொடர்ல. இதற்கு காரணம் பங்களாதேஷ் டீம் ஐசிசி 2020 வேர்ல்டு கப் சீரீஸ்ல இருந்து நீக்கினது தான். இப்படி பங்களாதேஷ் டீம் நீக்கினதுக்காக பாகிஸ்தான் டீம் இந்தியா கூட விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு இந்தியா டீம் பிசிசிஐ நாங்க அந்த பர்டிகுலர் டேட்ல பாகிஸ்தான் கூட விளையாட தயாரா இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஐசிசி பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு கிட்ட ஒரு சில மிரட்டல்கள் விடுத்திருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட், பாகிஸ்தான் கிரிக்கெட் லீக் அப்படின்னு நீங்க ஒண்ணு நடத்த முடியாது, எந்த பிளேயர்ஸுக்குமே நாங்க என்ஓசி கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி பாகிஸ்தான் டீம் எந்த டீம் கூடயுமே நீங்க இருதரப்பு போட்டி நடத்துறதுக்கே நாங்க விட மாட்டோம். அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் பிளேயர் வேற எந்த உலக நாடுகள்ல நடக்கிற பிரீமியர் லீக் அது கூட கலந்துக்கிறதுக்கு நாங்க விட மாட்டோம். அது மட்டும் இல்லாம இப்படின்னு சொல்லிட்டே போயிட்டு இருக்கிறத விட பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கிறதவே நாங்க விட மாட்டோம் அப்படின்னு ஓபனா த்ரெட்டன் பண்ணிக்கிறாங்க. அதனால பாகிஸ்தான் இப்ப வேற வழியே இல்லாம சரி நாங்க ஒரு சில நிபந்தனைகள் கொடுக்கிறோம், அதற்கு ஐசிசி பிசிசிஐ இந்தியா கிரிக்கெட் போர்டு சரி அப்படின்னு சொன்னா நாங்க விளையாட தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன நிபந்தனைகள்? ஃபர்ஸ்ட், இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்கிறதுல மிகப்பெரிய பங்குங்களுக்கு ஒதுக்க வேண்டும் வர்த்தகம் ரீதியா. அடுத்து இரண்டாவது, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல இந்திய வீரர்கள் பரஸ்பரம் கை குலுக்க வேண்டும். இதற்கு முன்ன கை கொடுக்காம போனது எங்க வீரர்களுக்கு மிகப்பெரிய தலைக்குனிவா இருந்தது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா பாகிஸ்தான் இருதரப்பு போட்டி நடத்த வேண்டும், அதுவும் வெளியே எந்த பிளேஸ்ல நீங்க நடத்தினாலும் ஓகே, ஆனால் நடக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளை விடுத்துக்கிறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பங்களாதேஷ் டீம் பாகிஸ்தான் கூட இருதரப்பு போட்டி நடத்த வேண்டும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் விடுத்துக்கிறாங்க. இப்படி பல வேண்டுகோள்கள் இப்படி இருக்கும் பொழுது பிசிசிஐ இந்தியன் கிரிக்கெட் போர்டு ஐசிசி இவங்க இப்ப ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து 24 மணி நேரத்துல முடிவு அறிவிக்க போறாங்க. ஏறக்குறைய உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் கண்டிப்பா நிச்சயம் நடக்கும். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் போட்டி ரீதியாகவும் ஆரோக்கியமான போட்டி, மிகப்பெரிய பலமான டீம்கள் மோதுறது. அதே மாதிரி வர்த்தகம் ரீதியா பார்க்கும் பொழுது மிகப்பெரிய வர்த்தகம். அதே மாதிரி அதுவும் ஐசிசி லீக்ல மட்டுமே இரு டீம்கள் விளையாடிட்டு இருக்கும் பொழுது இது உலக அளவுல எல்லாருமே பார்க்கிறதுனால இது கண்டிப்பா நடத்தியே தீருவாங்க. அது மாதிரி இதுல எந்தெந்த நிபந்தனைகள் எல்லாம் பிசிசிஐ ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? ஃபர்ஸ்ட், ஓகே, ஐசிசி லீக்ல இந்தியன் பிளேயர்ஸ் பாகிஸ்தான் பிளேயர்ஸ் கூட கை குலுக்கிறது சாத்தியம் இருக்கு. அதே மாதிரி ஐசிசி பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுக்கு மிகப்பெரிய பங்கு அதிகம் எங்களுக்கு தர வேண்டும், நிறைய மேட்சஸ் எங்களுக்கு நடத்துறதுக்கு நீங்க வழிவகை செய்து கொடுக்க வேண்டும். இது நிச்சயம் ஐசிசி ஹெல்ப் பண்ணுவாங்க. இது ஒரு ஆரோக்கியமான நிபந்தனை அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி மூன்றாவது, பாகிஸ்தான் பங்களாதேஷ் இருதரப்பு போட்டிகள் நடத்த வேண்டும், அது கூட நடத்துறதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அதுவும் அவர்கள் நடத்திக்கலாம். ஆனால் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இருதரப்பு போட்டிகள் நடத்துறதுக்கு நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு நிபந்தனை கேட்டுக்கிறாங்க. அது நடக்குமா? இது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா இருதரப்பு போட்டிகள் நடத்தி பல வருஷங்கள் ஆச்சு, இது எல்லாருக்குமே தெரிந்ததுதான். இது வெளியுறவு கொள்கைகள் பிரச்சனை, ஒரு சில அரசியல் காரணங்கள் இருக்கிறதுனால, பாலிடிக்ஸ் இருக்கிறதுனால இது நடக்குமா? ஒருவேளை ஸ்போர்ட்ஸ்ல பாலிடிக்ஸ் எதுக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது நிச்சயம் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வேற நாட்டுல கொண்டு போய் ஒரு பொதுவான நாட்டுல வச்சு நடத்தலாம். இது பிசிசிஐ அவங்க யோசிச்சு இது முடிவெடுக்கலாம். அப்படி ஒருவேளை நடந்தாலும் கூட கிரிக்கெட் ரசிகர்களுக்கு அது மிகப்பெரிய நற்செய்தி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இரு டீம்களே பலமாக இருக்கும் பொழுது நிச்சயம் நடத்தலாம். இது என்ன முடிவெடுக்க போறார்கள் அப்படின்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அதே மாதிரி ஐசிசி அவங்க கேட்ட ஃபண்ட்ஸ் ஒதுக்கிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வழிவகைகள் இருக்கு. அதே மாதிரி ஐசிசி ஒரு சில மிரட்டல்கள் விடுத்தது எல்லாமே வாபஸ் வாங்கியாச்சு. இனி கண்டிப்பா ஐசிசி வேர்ல்டு கப்ல இந்தியா vs பாகிஸ்தான் மேட்ச் நடக்கும். இனி அவர்கள் கேட்ட நிபந்தனைகளுக்கெல்லாம் சரி அப்படின்னு ஐசிசி பிசிசிஐ சேர்ந்து ஒரு ரிப்போர்ட்ல சைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் கேட்கறாங்க. அப்படி சைன் பண்ணி ஒருவேளை அறிக்கைகளை கொடுப்பார்களா இந்த நிபந்தனைகள் எல்லாம்? இது மாதிரி ஒரு சில நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதே அப்படின்னு இருக்கும் பொழுது ஒருவேளை அப்படி ஏற்றுக்கொள்ளப்படாத நிபந்தனைகளுக்கு பாகிஸ்தான் ஏற்றுக்கொள்வார்களா? இந்த நிபந்தனைகள் சரி பரவாயில்ல, நீங்க ஏற்றுக்கொள்ளலாம் பரவாயில்ல அப்படின்னு ஒத்துக்குவாங்களா? அதற்கான வாய்ப்பு கம்மியா இருக்கு. அப்படின்னா இந்தியா vs பாகிஸ்தான் போட்டி இப்ப நடக்குமோ? அப்படி ஒருவேளை நடக்கல அப்படின்னா பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுக்கு பேன் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ரேஞ்சிலேயே ஐசிசி மிரட்டிக்கிறாங்க. என்ன நடக்க போகுது? இந்தியா vs பாகிஸ்தான் மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்பு 90% இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் அந்த இருதரப்பு போட்டிகள் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் தொடர்ந்து நடக்கணும், பைலேட்டரல் சீரிஸ் அப்படி கேட்டது சாத்தியமா? இப்ப நடந்துட்டு இருக்கிற ஐசிசி 2020 வேர்ல்டு கப் சீரீஸ்ல எந்த டீம் வேர்ல்டு கப் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. இது உங்கள் கடைசி தீக்குச்சி.